ஆமா, அது சிவனுக்கு வில்வம் பிடிக்கும். நம்ம வில்வம் வச்சு சிவனுக்கு அர்ச்சனை பண்ணத ஸ்லோகம் சொல்லி தெரியா? கண்டிப்பா. அதாவது அந்த இப்ப நம்ம சொல்ல போற ஸ்லோகங்களே எப்படி இருக்குன்னா, திரித்தளம், தளம்னா இலை, 3 இலை இப்படி இருக்கும். வில்வத்துல வந்து ஒரு 3 இலை மட்டும் இல்ல, 5 இலை வில்வம் இருக்கு, 3 இலை இருக்கு, 7 இருக்கு, 9 இருக்கு, 12 இருக்கு. இப்படி நிறைய வெரைட்டிஸ் இருக்கு. நம்மளுக்கு கிடைக்கிறது இந்த 3 தளம் உள்ளதுதான். அதுல நம்மளோட 3 குணங்களை சொல்றது. திரித்தளம், त्रिकुणाकारम् त्रिनेत्रं च त्रयायुधम् त्रिजन्म पाप संहारम् एकबिल्वम् शिवार्पणम् 3 ஜென்ம பாவம் இந்த ஒரு வில்வ தளத்தை போட்டா போயிடும். அதோடு இல்லாம பில்வத்தை என்ன பண்ணலாம், ரீயூஸ் பண்ணலாம். எப்படின்னா, ஒரு தடவை பூஜை பண்ணினோம்னா அதை எடுத்து அலம்பி வச்சுட்டு அதை திருப்பி என்ன பண்ணலன்னா 5 தடவை திருப்பி நம்ம வந்து பில்வத்தையும் யூஸ் பண்ணிக்கலாம். இப்படி சொல்லியிருக்கு சாஸ்திரத்துல. அதனால இந்த வில்வத்தை போட்டு அர்ச்சனை பண்ண, வில்வமே எப்படின்னு கேட்டோம்னா அறிவுக்கு தான், பிரெயினுக்கு தான். அது வில்வத்தோட மரம் பார்த்து வில்வத்தோட இலைகள் அப்படின்னு கேட்டோம்னா அது வந்து எப்படின்னா நம்மளோட அறிவு வளர்ச்சிக்கு கொடுக்குற ஒரு பெரிய விருட்சம் அது. அததான் நம்மளுக்கு என்ன பண்றோம் அப்படின்னா சிவனுக்கு கொண்டு அவருக்கு அர்ப்பணம் பண்ணிட்டோம்னா அவர் அறிவு உனக்கு வேண்டிய அத்தனை சக்திகளையும் உனக்கு கொடுத்துடுவார். ஓகே.